ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரிஞ்ச் கப்பிள்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேனாலே எப்போவுமே நாங்கள் மண்டே டு ஃப்ரைடேக்கு தேவையான ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எப்போவுமே பட்டு தான் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி நானும் பொம்முவும் அப்படி அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் என்னென்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு என்னென்ன ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து ஃபிஷ் மார்க்கெட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ தான் வீட்டில் இருந்து கிளம்புனோம். இப்போ ஃபிஷ் மார்க்கெட்டை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸ்குவிட் அண்ட் ப்ரான் தான் நாங்கள் மோஸ்ட்லி வாங்குவோமா, இப்போவும் அதுதான் வாங்குவோன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி என்னென்ன ஃபிஷ்ஷு, வேறு என்னென்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ நாங்கள் இப்போ ஃபிஷ் மார்க்கெட் வந்துட்டோம். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகிறோம். சரி வாங்க போகலாம். இங்கே மட்டன், சிக்கன், அப்புறமா நாட்டுக்கோழி அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இங்கே இந்த ஃபிஷ் மார்க்கெட்லேயே அது எல்லாமே அவைலபிளாக இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் அது ஃபிஷ் மார்க்கெட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் அந்த ஃபிஷ் மார்க்கெட். எவ்வளோ நீளமாக பெருசாக போகுது பார்த்தீங்களா. பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ காசு வந்தாலும் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஃபிஷ் வாங்குறதுக்கு தேவையான கவர் எடுத்துட்டோம். இப்போ போயிட்டு என்னென்ன ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அதில் நம்மளுக்கு பிடிச்ச ஃபிஷ் எது அப்படின்றத வாங்கலாம். ஓகே வாங்க போகலாம். பட்டு போயிட்டுருக்காங்க, நம்மளும் ஃபாலோ பண்ணி போவோம். எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது பாருங்களேன். இது உங்களுக்கு கடமானுவாங்க. இது விலையும் உங்களுக்கு கம்மி தான், 150 ரூபா தான் இது விலை. கிலோ 150. கடல் ஏறா ஃபுட்டு. கடல் ஏறாந்து உடம்புக்கு நல்லது. ஆட்டுக்கு, வயசானவங்க சாப்பிட்றது. முள் இருக்காது, இதில் நார்மலாக இருக்கும். கடல் ஏறா ஒரு சென்ட்டான பொருள். இது கம்மி விலை தான். கிலோ உங்களுக்கு இது 450 ரூபா 500 ரூபா போடுறோம். இங்கே 300 ரூபாய்க்கு தான் போடுறாங்க மார்க்கெட்டில். இருக்குது இது உங்களுக்கு 300 ரூபாய்க்கு தான் போடுறாங்க மார்க்கெட்டில். 300 ரூபாய்க்கு தான் போடுறோம். இது வெளியில் போயின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஸ்டால்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு கம்மி போட மாட்டாங்க. இது மார்க்கெட்டில் 300 ரூபாய்க்கு போடுறாங்க இங்கே. இது நெக்ஸ்ட் ஆஃபர் மேடம். இது ஓகேங்களா. இது இதுவே உங்களுக்கு முள் இருக்காது. இது விலை உங்களுக்கு 400 ரூபா தான். ஓகேங்களா. இது விலையும் 400 ரூபா தான். இது ஓகேங்க. இது டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இது பாறை, பெரிய பாறை. இது அசல் கொடுவான்னு வாங்க. இந்த மீன் நல்லா இருக்கும். ஓகேங்களா. இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு முள் இருக்காது, சீலா இருக்கும். இது வெலை மீன். இது விலையும் உங்களுக்கு இங்கே 300 ரூபாய்க்கு போடுவாங்க. இது விலையே உங்களுக்கு ஹவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 450 ரூபா 500 ரூபா போடுவாங்க. உங்களுக்கு வெறும் 300 ரூபாய்க்கு தான் மார்க்கெட்டில் போடுவோம். நீங்கள் எப்போனாலும் அதை பார்க்கலாம். ஓகேங்களா. இது கிரிக்கெட். இது குழந்தை பெற்றவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஓகேங்களா. அவங்க தான் இது சாப்பிட்றது. இது இங்கே இது பெருசாக இருக்கும் மேம். இது சின்னது உங்களுக்கு 200 ரூபா 200லேருந்து வரும். அப்படி பார்த்தீங்கன்னா பாறை, தேங்காய் பாறை. அது நீங்கள் பார்த்தது நம்ம பாறை. இது ஒரிஜினல் தேங்காய் பாறை. இது உங்களுக்கு 300 தான். இது 350 ரூபா 300 ரூபா உங்களுக்கு போடலாம். உங்களுக்கு இதுதான் கடல் ஏறா. இது உங்களுக்கு 600 வரும். வெளியே போட்டிங்கன்னா உங்களுக்கு 800 1000 ரூபாய்க்குள்ளே இதோட இது கிடைக்கும். இது சொரா மேடம். இது குழந்தைங்க கன்சியூமாக இருக்கவங்க குழந்தை பெற்றவங்க சாப்பிட்றது. இது அப்படியே பால் சுருக்கிறதுக்காக கேட்பாங்க. இது அவங்க சாப்பிட்றது தான். அதனால் எங்களுக்கு எல்லாமே கம்மி விலை தான். நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே ஹோல்சேலாக பண்ண மாட்டாங்க. அதிகமாகலாம் இங்கே ரேட்லாம் விற்க மாட்டாங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா. நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம். இது கவலைக்காய். இது சீலாக்கா. இது பெரிய சீலா. இதோட பெருசு இருக்கு. இந்த பாருங்க, இதோட பெருசு இருக்கும். இதோட பெருசு இருக்கும். இந்த சீலா அருமையா இருக்கும்க்கா. இதோட விலை ரொம்ப கம்மி, 400 ரூபா தான் வரும் மார்க்கெட்டை பொறுத்தவரை. மீன் பிடி தடைகாலனால தான் மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் 2 மாதம். மற்றபடி 400 ரூபா 350 ரூபாய்க்கு கூட கிடைக்கும் மீன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்க்கா. இந்த மீன் ஒரே முள்ளு தான் இருக்கும், சாஃப்ட் பீஸாக இருக்கும். இவர் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓனர். ஹாய்ண்ணா, இந்த மார்க்கெட் எவ்வளோ வருஷமான வச்சுருக்கீங்க? பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா இருக்கு. ஓகே ஓகே ஓகேண்ணா. இங்கே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எல்லா ஃபிஷ்ஷஸும் இருக்கும். எவ்வளோ எந்த டைமிங்கில் வந்தால் இங்கே நிறைய? மார்னிங் 4:30லேருந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும் இருக்கும் மேடம் மார்க்கெட் டைமிங். ஆமாம் மேடம், எல்லா நாளும் இருக்கும் மேடம் மார்க்கெட்டு.
மேடம் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், நாகப்பட்டினம், கடலூர், பாண்டிச்சேரி, காசிமேட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீலாங்கரை, கோவளம் எல்லா இடத்துல இருந்தும் வரும் மேடம். மேடம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் மேடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டால் வச்சுருக்கிற வியாபாரிகள் வந்து இங்கே வந்து மீன் வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வீட்டு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக பல்காக ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாமே வந்து பல்காக இங்கே பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க மேடம். எல்லா வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷாக இருக்கும். ரேட்டு மார்க்கெட் ரேட்டு அனதர் மார்க்கெட்டை விட பர் கேஜிக்கு 100 ருபீஸ் கம்மியாக இருக்கும் மேடம். இதில் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபிஷ் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பாங்களாம். ஸோ இப்போ நம்ம லேட்டாக வந்ததுனால எல்லாமே காலி ஆகிடுச்சு. பட் நம்ம மார்னிங்கே வந்துட்டோம் அப்படின்னா இதில் லைவ் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துட்டு நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அதை வாங்கிக்கலாம். இப்போ இவர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. கெண்டை, கட்லா, ரோகு, அப்புறம் வந்து விரால் மீன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவாக வைப்போம். எந்த கெமிக்கல்ஸும் ஐஸ் க்யூபு அதாவது எதுவுமே இல்லாமல் லைவ் ஃபிஷ்ஷாக வந்து நம்ம வந்து விற்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆக்சிஜன் எல்லாமே இருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து நாங்கள் ஃபில்அப் பண்ணி ஃபிஷ்ஷை வந்து டைரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வருவோம். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே எடை போட்டு நம்ம இது பண்ணுவோம். லைவ் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா விரால் வந்து பார்த்திங்கன்னா 500 to 600 kg போகும். கெண்டை, கட்லா, ரோகு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 to 250 அந்த ரேஞ்சில் தான் போகும். 1 கிலோ ப்ரான் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போடுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ வந்துருக்கு. அதுவும் எவ்வளோ பெருசாக எவ்வளோ நல்லாவே இருக்கு. நம்மளுக்காக அவங்க சேனல் பார்த்துட்டு வரவங்க எல்லாருக்கும் ஆஃபரில் தருவீங்களா? ஓகே அது காட்டுங்கண்ணா. ஓ இது என்ன மீன்? விரால். ஓகே ஓகே ஓகே. இது உயிரோட இருக்காண்ணா? எல்லாமே உயிரோட தான் இருக்கும். ஓகே ஓகே. இது எவ்வளவு கிலோ? 600 ரூபா இருக்கும். ஓகே. இதில் என்ன ஸ்பெஷல்ண்ணா அந்த மீனில்? நல்லா இருக்கும், முள்ளு இருக்காது. ஓகே. மீன் நாட்டு வரும். எவ்வளோண்ணா இது? 250 ரூபா. ஓகே ஓகே. எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்காக மீன் போடுறாங்க. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா கருவாடு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு கருவாடு வாங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ணா ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோண்ணா சார்ஜ் பண்ணுறீங்க? பெரிய மீனாக இருந்தால் 20, சின்ன மீனாக இருந்தால் 30. ஓகே ஓகே. வீட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே ரொம்பவே பர்ஃபெக்டாக அதுவும் நீட்டாக க்ளீன் பண்ணி தராங்க. பாருங்கள். ஃபிஷ் வந்து வாங்கிட்டோமா, இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஓவராலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபிஷ் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸு. எல்லா ஃபிஷ்ஷையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து எந்த ஃபிஷ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத வாங்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்பாட்டு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இனிமேல் சண்டே நானும் இவங்க கூட கிளம்பி ஃபிஷ் வாங்குறதுக்கு வரலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓவராலாக நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு அப்படின்றது. பட் நாங்கள் வந்து லேட்டாக வந்துட்டோம். ஆஃப்டர்நூன் டைமில் வந்துட்டோம். மார்னிங் வந்து 4:30க்கே இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்களாம். அவங்க சொன்ன மாதிரி 4:30க்கே வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய ஃபிஷ்ஷஸ் நம்ம பார்க்கலாம். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கும் ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னா இந்த மார்க்கெட் பேர் வந்து பிஎஸ்ஆர் மார்க்கெட். இதோட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மேடவாக்கம் ஏரியாவில் உங்களுக்கு நல்ல ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னா இது நான் தி பெஸ்ட்டு சொல்லுவேன். உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டே விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை பார்த்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.